ஸோ ஹைமனுக்கும் வர்ஜினிட்டிக்கும் இன்னும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸோ இந்த பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஹைமன்னா என்ன? ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸாக யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும்? லைக் ஒன்லி ஆஃப்டர் போஸ்ட் ப்ரெக்னென்சியா இல்லை அதுக்கு முன்னாடியே லேடிஸ்க்குலாம் வருதா? எஸ்பெஷலி இஃப் யூ ஹேட் அ வெஜினல் சைல்ட் பர்த். ஸோ இப்போ இந்த ஐவிஎஃப் ஐயுஐயில் எடுக்கிறோம்ல, ஸோ அந்த டைமில் அந்த ப்ராசஸில் நீங்கள் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன், ஸ்டெராய்ட்ஸ், டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. இதனால வெயிட் போடுமா? This is very, very important. So tell me more about vaginal tightening. So vaginal tightening procedure also is a coffee break procedure. People who can't afford, அவங்க ஃபுல்லாக ஸ்ட்ரென்தனிங்ல பயங்கரமாக வில் பவராக 6 months எடுத்துக்கிறாங்க. People can afford, they are ready to do both. செகண்ட் ஹாஃப்ல தான் நான் உங்களை வச்சு செய்ய போறேன். நிறைய கேள்வி எழுதி வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது ஆல் மேட்டர் கான்டென்ட்ஸ். ஆமா, only matter contents. ஸோ என்கிட்ட வந்து எப்படி தெரியுமா வருவாங்க எல்லா கிளைண்ட்ஸுமே, ஹஸ்பண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா என்னை இப்படி பார்த்தபடி. இது வந்து தி அதர் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் வந்து ஃபீமேல்ஸே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பாடி பற்றி தூக்கம் இல்லாமல், அதெல்லாம் ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்க, you know, give the time. That's what I would say. ஃபிசியோதெரபிஸ்ட்டோ கைனகாலஜிஸ்ட்டோ சேர்ந்து ஒர்க் பண்ணால் போஸ்ட்பார்ட்டம் செக்ஷுவல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட்பார்ட்டம் ரிகவரி ப்ரோக்ராமில் இருக்கட்டும், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளோட லேடிஸ்க்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Hello everyone, this is Dr. Sumaiya, founder of Max, and welcome to another episode of Aahaan with Sumaiya. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் கெஸ்ட் வந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. நாங்களும் ஆஹான்னு கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் ஒரு சூப்பரான கெஸ்ட்டு, சொல்லப்போனால் அவங்கள வந்து நான் ரொம்ப 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 அட்மையர் பண்ணுவேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லுவேன். அவங்க ஒரு டாக்டர் தான், அண்ட் வந்து அவங்க டாக்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க, செம வைபாக இருப்பாங்க, சார்மிங்காக இருப்பாங்க. என்னோட பர்சனல் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். So I welcome Dr.Sharanya, gynecologist, specialized in fertility and cosmetic gynecology, and director of Mint Hospital and New Life Fertility Center. Thala eppadi thala valavela intro. Samma intro. Thank you. Yeah, thank you so much. Thank you so much, and I really welcome you to my show. நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் சொல்ல போறேன். நான் அப்படியே ஆன பார்த்துட்டு இருக்கேன். பயங்கரமா இன்ட்ரோலாம் செமையா இருக்கு. சூப்பர். I am so happy. Thank you so much for coming over here. நீங்க செம பிஸியா இருப்பீங்கன்னு தெரியுது. அவரோட ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ் பண்றீங்க, கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்றீங்க, and I am very happy about it. நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்ததுக்காக. Thank you. நீங்க பண்றது தான் செமையா இருக்கு. Thank you so much. So but no, I wanted to come because one வந்து show and I wanted to see Max. Oh, okay, center cool. is so nice. Thank you so much. இந்த மாதிரி ஒரு physiotherapy clinic உள்ள நுழைக்கும் போது நமக்கு பயம் இல்ல, நல்லா இருக்கு ஆம்பியன்ஸ். I think it's beautiful space. Thank you so much. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இந்த கிளினிக்ல, தெரியுமா? அப்படியே and next week da inaugurate போகுது. அந்த செகண்ட் பிரான்ச், தேர்ட் பிரான்ச் வருஷம். Thank you. And she's also my dance buddy. அவங்க வந்து ஒரு டான்ஸ் அகாடமி இருக்கு, அடிக்கடி நாங்க வைப் பண்ண தான் மீட் பண்ணுவோம். That's how I got to know you. சூப்பர். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி எடுத்தோன்னு நான் கேக்குறேன், நீங்க கைனகாலஜிஸ்ட்னு இல்லாம உங்களை ஹெவியா நான் லைக் பண்ணி வச்சது என்ன தெரியுமா? காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் அப்படி சொன்னீங்க. So what is exactly? இது வந்துருச்சு. இப்படிதாங்க அவங்க எப்பவுமே இப்படிதாங்க. She is very naughty, you know. Okay, continue பண்ணலாமா? Done. So சொல்லுங்க, what is cosmetic gynecology? Right. So cosmetic gynecology வந்து it's a field of gynecology, ஒரு சப்டிவிஷன் ஆஃப் கைனகாலஜி. எப்படி யூரோ கைனகாலஜி இருக்கு, இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி காஸ்மெட்டிக் கைனகாலஜியும் ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து பேரு தான் வந்து நம்ம காஸ்மெட்டிக் சொல்றதா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் காஸ்மெட்டிக், எஸ்தட்டிக்கும் இருக்கு, தெரப்பியூட்டிக்கும் இருக்கு. ஸோ இட் டீல்ஸ் வித் ஐ மீன் இப்போ எஸ்தட்டிக்காக சொல்லணும்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸில் பண்ணுறீங்களோ நாங்கள் அங்கே we can do it down there அப்படி. பட் ஃபங்க்ஷனலி தெரப்பியூட்டிக் ஆல்சோ திஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதில் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. மெயின்லி இந்த செக்ஷுவல் ஹெல்த் அதெல்லாம் இட் கம்ஸ் இன்டு தி ரோல். கூச்சப்படுற விஷயங்கள் எந்த கைனகாலஜிஸ்ட். ஆமா that's the whole point. Wait and watch the complete video. Yes. செகண்ட் ஹாஃப்ல தான் நான் உங்களை வச்சு செய்ய போறேன். நிறைய கேள்வி எழுதி வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது கில்மா. all matter contents. ஆமா, only matter contents. Okay. So அதுதான். ஸோ இப்போ வந்து என்ன தெரியுமா, கைனகாலஜிஸ்ட்னா அவங்க வந்து ஜட்மெண்டலாக இருப்பாங்களோ, ஐயோ பயமாக இருக்கு, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ, திட்டுவாங்களோ, அப்படி ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ தட் ஹேஸ் டு பிரேக். செகண்ட் திங் தெரியுது, தட் ஹேஸ் டு, நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுவேன், கதையாக பேசுவேன் அவங்ககிட்ட. செகண்ட் திங் இஸ் செக்ஷுவலி வரும்போது தே ஹேவ் தட் ஒரு கூச்சம் இல்லை, போய் எப்படி பேசுறது, இவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட்டும் என்ன நினைப்பாங்கன்னு நினைப்பாங்க.
ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான் காஸ்மெட்டிக் கைனகாலஜி. இட்ஸ் பின் தேர் ஃபார் அ வெரி லாங் டைம். பட் இப்போ there's a lot of awareness about it. சூப்பர். ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம டீப்பாக செகண்ட் ஹாஃப் பேச போகிறோம். தயவு பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐ வுட் லைக் டு அட்ரஸ் அபவுட் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இந்த வீடியோவே நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மந்த் வந்து இட்ஸ் கான்டினன்ஸ் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு வேற இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாமா? எஸ், கரெக்ட். ஸோ உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் வராங்களா, இல்லைன்னா நீங்களா கேட்டு தான் அது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? ஸோ இந்த யூரின் லீக்கேஜ் வந்து இது வந்து ஆக்சுவலாக குளோபல் ப்ராப்ளம் தான், எல்லாருக்குமே இருக்குது. பட் அவங்க வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம், இதை வந்து நம்ம போய் டாக்டர்கிட்ட கேட்கணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஓகே, நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆக இப்படி ஆகுது, சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் இப்படி ஆகுதுன்னு விட்டுடுறாங்க. எப்போ இட் பிகம்ஸ் வர்சஸ் வென் தே கேனாட் ஹேண்டில் தர் டெய்லி லைஃப் ஸ்டைல், டெய்லி பேட் போட்டு போகிறது ஆர் அடல்ட் டைப்பர் போட்டுட்டு போகிறது, இல்லை சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு இஃப் தேர் இன் அ பார்ட்டி ஒரு get together and then sudden leakage இருக்கும்போது they get upset. That's when they come. But வராங்க இப்போ they start coming. So தெரியுதுல்ல, ஏன்னா நான் ஏன் இந்த क्वेश्चन அட்ரஸ் பண்ணேன்னா நம்மளே எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறோம்ல, they are coming for some other reason. நாங்கெல்லாம் அதை அட்ரஸ் பண்ணாதான் ஆமா அப்படின்னு ஒன்று இருக்கா, எல்லாருக்குமே இருக்குமா, is it common அப்படிலாம் கேட்குறாங்க. yes correct. So yes, so they say இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, அதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறோம். and நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து the patients that we have treated also, நம்ம எவ்வளோ பேர் with the exercises itself we have seen so much improvement. No, அப்புறம் அவங்க சொல்லி plus of course social media awareness. Now it is, I think it is getting more aware. So urinary incontinenceல exercise ஒரு therapy இருக்குதா, பட் அதுல என்ன வந்து advanced treatment and technologies இப்போ இருக்கு apart from exercises? Okay, so exercises play a role with every treatment of urine leakage problem. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூரின் லீக்கேஜ். ஸ்ட்ரெஸ் காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் அர்ஜ். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்ம காஃப் பண்ணாலோ ஸ்னீஸ் பண்ணாலோ சம்டைம்ஸ் கத்தி பேசினா கூட சில பேருக்கு கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் வந்துடும், அதுதான் ஸ்ட்ரெஸ். அர்ஜ் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ டு த ரெஸ்ட் ரூம், நான் போகிறதுக்கு எனக்கு அந்த அர்ஜென்சி இருக்குது, நான் போகிறதுக்குள்ளே ஐ பாஸ் யூரின், இதுதான் அர்ஜ். இதுல வந்து மோஸ்ட் காமன் ஸ்ட்ரெஸ். ஓகே, பட் இன்னொன்னு இருக்குல்ல, அது அர்ஜ்க்குள்ள வருமா ஸ்ட்ரெஸ்க்குள்ள வருமான்னு சொல்லுங்க. இல்ல நல்லா தான் இருப்பாங்க. if someone is asking them ரெஸ்ட் ரூம் வரீங்களா அப்படினு சொன்ன உடனே அவங்க they'll have that feeling. correct. that's a mix. கிட்ட போய் சாவி தேடுற வரைக்கும் அவங்க ஆமா and இப்போ சில பேர் அத பத்தி பேசும்போதே they'll feel like going to the restroom. yes அது வந்து is your body sensitivity and psychology. இது ரெண்டுமே சேர்த்து இருக்குது is mixed. இது ரெண்டுமே. ஆனா இதுல காமனஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் தான் காமனஸ்ட், அதுதான் மோஸ்ட் ஈஸிலி ட்ரீட்டபிள் கூட. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பியில் யூ ஹாவ் லைக் நான் என்னோட பேஷண்ட்ஸ் இட் செல்ஃப் ஹூம் வி ட்ரீட் வித் மை ட்ரீட்மெண்ட் அண்ட் யோர் இது யூ ஹாவ் லைக் அ நைஸ் ப்ரோட்டோகால்ல இவ்வளோ எக்ஸசைசஸ் மோர் ஆன் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங். கரெக்ட். நிறைய பேர் வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் தான் பெல்விக் ஃப்ளோர் நினைச்சுக்கிறாங்க. அது ரெண்டுமே ரெண்டு டிஃபரண்ட் வேற. எஸ், அதுவும் ஏரியா, வெஜைனல் ஏரியா, அந்த யூரின் போற ஏரியா எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங். கரெக்ட். So we concentrate on that plus உங்களோட டெக்னாலஜியும் சரி. எஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வி எக்ஸாமின் தெம் அண்ட் தென் வி சி வாட் இஸ் த சிவியரிட்டி ஆஃப் த இன்கான்டினன்ஸ். இது எவ்வளோ சிவியர், இது வந்து மைல்டு, மாடரேட், சிவியரா, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இருக்கா, அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா. ஓகே, அண்ட் தென் செகண்ட் அண்ட் தென் ஒன்லி வி சே ஓகே ஃபர்ஸ்ட் வில் ட்ரை வித் எக்ஸசைசஸ். Then if it is already grade 2 or grade 3, we directly go for treatment. So in the treatment in சொல்லும்போது I'm talking about devices. So laser இருக்கு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, அப்புறம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்சேஷன் இருக்கு. ஐ பர்சனலி ப்ரிஃபர் லேசர், CO2 லேசர். ஐ ஹவ் சீன் கிரேட் ரெஸ்பான்ஸ் வித் மை பேஷண்ட்ஸ். நம்ம பேஷண்ட்ஸ்லேயே so much response. அண்ட் அஃப்கோர்ஸ் சேர் கூட இருக்கு. சேர் வந்து அந்த உட்காந்தா ஆமா 12,000 Kegel exercises in so many minutes it will cover, which is not possible when we are doing we do naturally. Correct. But இது எல்லாமே technology based, but you have to be consistent with your
day-to-day exercises, pelvic floor exercises. And now recently what I do is laser pandren, and I do something called PRP, platelet rich plasma. They do it for knee joints and other joints. PRP வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் we use. So in the PRP I add an activator to the PRP. Patient ஓட blood எடுத்துட்டு அதுல plasma எடுத்துட்டு we inject it in that bladder wall. So அதுவும் இந்த லேசரும் some result. And see, when I say result, no, 60 to 75% improvement is what we want. That is enough for them. அவங்களுக்கு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும்னா யூ ஹாவ் டு கண்டினியூ தீஸ் எக்ஸசைசஸ் இயர்லி ஒன்ஸ் ஒரு டச் அப் செஷனுக்கு வந்தால் போதும். ஆமாம். ஸோ இது என்னென்னா நான் சர்ஜிக்கலாக இருக்கும்போது தே ஆர் ஹாப்பி. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, காஃபி பிரேக்கு, சும்மா ஒரு பிரேக் எடுக்கணும் 15 மினிட்ஸ் வந்து. ஆமாம், யா, நோ சைடு எஃபெக்ட்ஸ். யா, எக்ஸசைஸ் தான் 1 hour வச்சு செய்கிறோம் போல. ஆமாம். அதனால வந்து 1.5 செஷன் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஓகே, கூல். ஸோ 1.5 hour ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் பி அவுட் ஆஃப் இட். ஆமாம், ஆமாம். ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸாக யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும்? லைக் ஒன்லி ஆஃப்டர் போஸ்ட் ப்ரெக்னென்சியா இல்லை அதுக்கு முன்னாடியே லேடிஸ்க்கெலாம் வருதா? நைஸ். ஸோ இது என்னென்னா காமனிஸ்ட் வந்து போஸ்ட் சைல்ட் பர்த், எஸ்பெஷலி இஃப் யூ ஹேட் அ வெஜினல் சைல்ட் பர்த். ஸோ டசன்ட் மீன் சிசேரியன்னால வந்து வராமல் இருக்குமா, அப்படி கிடையாது. அந்த பெல்விக் ஃப்ளோர் சொன்னீங்கல்ல, அதுதான் எங்கள் மேட்ரு. பெல்விக் ஃப்ளோர் வீக்காக இருந்தால் தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ பிளாடரோட வேலை என்ன? டு ஸ்டோர் த யூரின். நமக்கு வந்து வாய்ட் பண்ணுன்ற ஃபீலிங் கொடுக்கும். தென் வி கோ டு த ரெஸ்ட் ரூம். திஸ் இஸ் சப்போர்ட்டட் பை த பெல்விக் ஃப்ளோர். அது வீக்காக ஆல் திஸ் கம்ஸ். ஸோ போஸ்ட் சைல்ட் பர்த், எஸ்பெஷலி இஃப் தேவ் ஹேட் அந்த செகண்ட் ஸ்டேஜ் லேபரில் ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க, மோர் தென் 3 kg பேபி, 3.5 kg பேபி, இல்லை தேவ் ஹேட் சம் டேர், அதெல்லாமே வந்து சம் ஆஃப் த ரீசன்ஸ். அஃப்கோர்ஸ் ஏஜிங், அதுவும் இஸ் a reason. Menopause, perimenopause, postmenopausal, that's also a reason. Also irritants, bladder irritants like smoking, alcohol, இது எல்லாமே will add on to it, especially smoking. Okay. ஆமா. So initially ஒரு beginner-ஆ இருந்தா I think they can start off with the exercises. ஆமா, இனிஷியலா அந்த சிம்டம் இருக்கும்போதே அவங்க வந்து better to address it. நிறைய exercises இருக்கு. So they can start that. நீங்க you must be giving them, no? என்ன ஆகுதுன்னா அது ஒரு டாபிக்காவே ஃபேமிலி கிட்ட பேசாம, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம, அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம், பசங்க கிட்ட இல்லாமலுமே. நம்ம வீட்லயே நிறைய எல்டர்ஸ் அப்படி இருக்காங்க. நானே இப்போ பிசியோதெரபி படிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு தான் I found out that okay இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு. I felt very bad. என்ன இது, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு தோணுது. ஸோ தயவு செஞ்சு அதை அட்ரஸ் பண்ணுங்க. அண்ட் ஆமாம், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். ஸோ நீங்கள் இந்த லேசர் டெக்னாலஜின்னு சொன்னீங்கல்ல, நிறைய பேர் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்காது? See, that's the thing. How worth it is? Yeah, so it's worth. Of course, we will not give any treatment that's not going to be worth or half the worth, of course. But economical constraints does matter. So நீங்கள் வந்து financially if it is going to affect you அப்படின்னா then it's a personal choice தான். எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம். பட் there are patients who are so fed up that it is really worth spending. So it depends-ங்க. ஒரு சில பேர் வந்து செஷன் வந்து 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க, சில பேர் 15,000 சார்ஜ் பண்ணுறாங்க, சில பேர் as low as 5,000 சார்ஜ் பண்ணுறாங்க, 7,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே சார்ஜ் பண்ணால் கம்பெனிக்கு கட்டுப்பட ஆகாது. அதனால that's what it is, because the laser machine is that good. But people who can't afford to pay, PRP is also a great option. அது அந்த ரெஜுவினேஷன் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு you see how it is. அதில் வந்து செட்டில் ஆகணும்னா then you can decide. Okay, cool. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன்னு ஒரு மேட்டர் இருக்கு. அண்ட் யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகுது. இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அப்படின்றது வந்து எஸ், பிகாஸ் ஆஃப் வீக் மசில்ஸ். இன்னும் இந்த லே பர்சன் டேர்ம் சொல்லணும்னா யூட்ரஸ் இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அடி இறங்கிடுச்சு அது தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ வெளியே வர மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்படின்னு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் வெளியே வருது, ஏதோ கீழே இறங்குது அப்படின்வாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது கொஞ்சம் வெளில வருது, நான் உள்ள தள்ளிடுவேன், போயிடுது அப்படின்வாங்க. மூணாவது தில்சே முற்றா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் when it is coming nicely outside, that's when they'll come getting scared. So அதுதான் வந்து இந்த prolapse issue. பட் பார்த்தீங்கன்னா those who've had any pelvic surgery, இல்லை வந்து கேன்சருக்கு ரேடியோதெரப்பி பண்ணவங்க, ஆல்சோ what people younger age group who are doing this weightlifting in a wrong way. நான் வந்து anti weightlifting like I'm very much pro. In fact, to prevent this at a younger age group, you start doing
strength training. It's really going to help pelvic floor during pregnancy, during childbirth, post childbirth. ஸோ இவங்க பண்ணாமல் என்ன ஆகுதுன்னா திடீர்னு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ வெயிட்டு தூக்காத இறங்கிடும், யூட்ரஸ் இறங்கிடும், வெயிட் தூக்குனா இறங்கிடுமான்ட்டு அந்த ஒரு மித்து வந்தது எல்லாருக்குமே. ஐயோ லேடிஸ் வெயிட் தூக்குனா யூட்ரஸ் வந்து இறங்கிடும். அதுவும் pregnancy they're very scared. So many of my pregnant patients, they do weight lifting. It is so good. ஆனா வந்து அதுல வந்து ரெண்டு விதமும் இருக்கு. ஒன்னு வந்து பிரெக்னன்ட் ஆயிட்ட உடனே come on நான் இறங்குறேன் weight lifting பண்றேன் சொல்றேன். நீங்க முன்னாடியே அந்த ஒரு ஹாபிட் இருந்துச்சுன்னா you can continue. You do it continuously. I think after 35-40 for like 20 years you are good to go. Super, very nice. So next பாத்தீங்கன்னா urinary incontinence பத்தி பேசியாச்சு, அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி பேசியாச்சு. இப்போ தான் நம்ம காஸ்மெட்டிக் கைனகாலஜி பத்தி லைட்டா அப்படி வந்துட்டு போற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து they connect hymen to virginity. கரெக்டா? அது இன்னமும் இருக்குதா? திடீர்னு வந்து இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் இந்த ஒயிட் பெட் ஸ்ப்ரெட் போடுறது அண்ட் பெரியவங்க வந்து கேட்கறது, ஆக்சுவலி இது இன்னும் நடக்குது. நான் நினச்சேன் இது இல்லைன்னு சொல்லி. பட் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டாபிக் ஐ ஆஸ்க்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரீசென்ட்லி காட் மேரிட், see இது வந்து இருக்குது தான், ஆனால் எங்ககிட்ட வரைக்கும் வர்றதில்ல, ஆனால் அது இன்னும் இருக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைமனுக்கும் வர்ஜினிட்டிக்கும் இன்னும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? செம்ம கேள்வி. ஸோ என்ன தெரியுமா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஹைமன்னா என்ன அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் சொல்கிறோம், அவங்க என்ன தெரியுமா, இல்லை நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கேன், அது ஒரு லேயர். அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா தான் பிரேக் ஆகிடும். கரெக்டா? ஆமாம். ஸோ வந்து ஹைமன்னா வந்து ஒரு பிரேக் ஆகலைன்னா அவ்வளோதான், நடக்கலை, அது ப்ளீடிங் ஆகலை, ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சுன்னா ஏதோ நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கேமராமேனே சிரிக்கிறாரு. ஸோ எனிவேஸ், ஸோ ஹைமன் அப்படின்றது வந்து ஒரு டிஷ்யூ, வெஜைனல் டிஷ்யூ which is covering the vagina. ஓகேவா? Now இது வந்து சில பேருக்கு ஃப்ரம் பர்த் இருக்கலாம், சில பேருக்கு ஃப்ரம் பர்த் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு பார்ஷியலாக கூட இருக்கலாம். தட்ஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் சில பேர் வந்து when they do too much sports activities young ஏஜில் அது கிழிஞ்சிருக்கலாம். It could have torn. ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த athletesலாம் இருக்காங்கல்ல, they will almost 95% of them they won't have hymen because it would have gotten torn because of all the stretching and the workout and all that. So hymen is not a marker of virginity. That's one thing. Second thing is, I mean, in this age and generation, to mark somebody as virgin, not virgin, based on hymen, இது வந்து wrong தான் நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனில். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் ஸ்டில் சொசைட்டியில் it is still there. Yes. So people do come for a surgery called hymenoplasty. Okay. And I do it. So இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது, அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அவங்களுக்கு வேணும். இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அது எப்படி சொல்லலாம், பால்ட் ஆகிறது கூட தான் நேச்சுரல். ஏன் போய் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க? நம்ம வந்து அண்டர் ஆர்ம் ஹேரும் வந்து நேச்சுரல், ஏன் நீங்கள் வந்து வேக்சிங் பண்ணுறீங்க? இட்ஸ் அ பேஷண்ட்ஸ் பர்சனல் சாய்ஸ். அது வந்து வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுடைய ஜாப். ஸோ ஹைமனோபிளாஸ்டி இஸ் பேசிக்லி வேர் வி ரீகன்ஸ்ட்ரக்ட் த ஹைமன். ஓகே. யா, இட் இஸ் நாட் ஜஸ்ட். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நான் அப்படி தான் நினைப்பேன், இந்த மாதிரி இந்த வெர்ஜினிட்டின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அப்படியே கிடையாது. தே ஜஸ்ட் வாண்ட் தட் ஃபீல். ஓகே. யா, தே ஜஸ்ட் வாண்ட் த ஃபீல் அண்ட் தே டிஸ்கஸ் வித் பார்ட்னர் ஆல்சோ. நான் இந்த சர்ஜரி பண்ண போகிறேன் அண்ட் நான் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாமே கூட பார்ட்னர் வந்திருக்காங்க. ஆமாம்மா, அந்த அளவுக்கு எவ்ரி திங் இஸ் லைக் இது. யா, ஒன்லி திங் இஸ் தே டோன்ட் டெல் தேர் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ், பட் யா, தட்ஸ் their personal preference. So hymen is not a indicator for virginity. Yes, super சொல்லுங்க. You have to do this. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். வெஜைனல் டைட்னிங்னு ஒன்று இருக்குது. அது இப்போ நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கா? அது பண்ணுறாங்களா? ஏன்னா என்கிட்ட வரவங்க எப்படி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட ஐம் ஆல்சோ அன் ஆன்டிநேட்டல் போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ என்கிட்ட வரும்போது போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா தே ஃப்ராங்க்லி டெல் மீ தட் டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எனக்கு எந்த ஃபீலும் தெரிய மாட்டேங்குது அண்ட் ஆல்சோ என்னோட பார்ட்னருக்கும் ஃபீல் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும் போது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இது எப்போ வருது அப்படின்னா மாதக்கணக்காக வருஷக்கணக்காக அவங்களே ஃபீல்
பண்ணி அவங்களோட பார்ட்னர் மேபி அதை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பேடாக ஃபீலாக என்கிட்ட ஒரு சொல்யூஷனாக அவன் சொல்லும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன்னு. ஸோ அந்த கிளைண்ட்ஸில் அவங்க கிட்ட தான் வருவாங்க. ஸோ இல்லை யூ ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் எனிவே. ஸோ வெஜைனல் டைட்னிங் இதெல்லாமே வந்து நிறைய கைனகாலஜிஸ்ட் பண்ணாலும் எனக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அண்ட் ஐ கேன் அஷ்யூர் மை பேஷன்ஸ் தட் ஓகே யூ ஆர் நாட் ஜட்ஜ்மெண்டல். The feeling is mutual, of course. Exactly. நம்மளுடைய பேஷன்ஸே சுமையா for the last I think 7-8 months how much patients we both have treated together and see the outcome. நம்மளால வந்து இந்த மாதிரி பேஷன்ட்ஸ் கிட்ட டெஸ்டிமோனியல் வாங்க முடியாது. அது கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும், அதுதான் மெயின். அது ஒண்ணுதான். But the amount of happiness they get la post ultimately அதுதான் முக்கியம். சூப்பர். So tell me more about vaginal tightening. Yeah, so vaginal tightening வந்து actually எனக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் when patients come to me for vaginal tightening. So how they come is some of them come saying நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான், என் பார்ட்னருக்கு நாட் ஏபிள் டு ஃபீல் எனிதிங். அவங்களுக்கு ஃபீல் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பார்ட்னருக்கு இருக்கான்னு கேட்பாங்க. அப்படிதான் வந்து காமன் வருவாங்க. So that's when we talk to them and then examine-லாம் பண்ணி பார்க்கறச்ச they would have had a previous couple of normal deliveries or one big baby deliver பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து the first thing I ask them, do you also want to do this? You know, that's very important. You cannot do vaginal tightening for your partner. இல்ல they also want to only. But I feel somewhere அவங்க வந்து என் பார்ட்னருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அது ஒன்றும் வேலிடேட்டடாக இருக்க போல இருக்கு அந்த ப்ரொசீஜர். அவங்க நினைக்கிறாங்க போல அப்படி இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு ஃபீல் செக்ஷுவலி குட் அப்படின்றது சொல்லலாம். பட் எனிவேஸ் ஸோ ஐ ஆஸ்க் தம், ஆர் யூ ஆல்சோ ஓகே வித் டூயிங்? நீங்கள் வந்து யூனோ பேஷன்ஸ் ஷுட் நாட் கம் அண்ட் சே ஐ வாண்ட் கீப் மை ஹஸ்பண்ட் அட்ராக்டட் டு மீ, அதனால தட்ஸ் நாட் த பாயிண்ட் ஹியர். ஹவு யூ ஃபீல். If you want to do it, if you are feeling, then yes, let's go ahead with it. That's my first thing. Second thing is when the vaginal tightening, beautiful results with laser. Okay. And I've had patients who are all 40 plus who come to me for vaginal tightening. 30s லயும் கிடையாது, எதுவுமே 40 plusல வருவாங்க. And they are so happy. And recently நான் ஒரு ரீல் கூட பண்ணியிருந்தேன் வேர் ஒன் பேஷண்ட் கேம் அண்ட் டோல் மீ லைக் நாங்கள் ஆல்மோஸ்ட் செப்பரேஷனில் போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதனால பிரிவு செக்ஷுவல் வி ஆர் ஹாப்பி வி கேர் பட் செக்ஷுவலி நாங்கள் ஹாப்பி இல்லை, இன்டிமசி இல்லை. பட் ஹஸ்பண்ட் இஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி அண்ட் வி ஆர் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோரிங் அ லாட் ஆஃப் நியூ ஆப்ஷன்ஸ். ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெரியாது. ஐ வில் லைக் ஓகே, நம்ம பேபி டெலிவர் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வருது when we give it to the mother. That kind of happiness comes when they say, you know, life starts after 40. Yeah, and the man they say, you know, it is so nice. So vaginal tightening procedure also is a coffee break procedure. Nice. Okay. Which is there and it's non-surgical unless otherwise உங்களுக்கு previous அங்க ஏதாவது வந்து tear ஆகி அது anatomy-யே மாறி இருக்குனா then we might have to do a procedure மாதிரி medically needed அப்படின சில cases வருவாங்க. We need surgical correction. அதுக்குமே patients are open. Sometimes no ரொம்ப loose vaginal they'll have repeated vaginal infections. Okay. Yeah. And they'll have too much dryness also because of that. So they prefer it. Okay. And dryness ஓட இருந்துச்சுனா நான் PRP கொடுத்துருவேன். Okay. அதுவும் நல்ல கொஞ்சம் lubrication. Dryness ஓகே, அப்ப நீங்க கேளுங்க. அப்புறம் இல்ல அந்த இது பத்தி நீங்க முடிச்சிடுங்க. இல்ல அதுதான். So vaginal tightening ko it's good. Okay, so it's a coffee break procedure ன்னு சொல்றீங்க. How long will it takes around 15 minutes. 15 minutes. Heal ஆறதுக்கு ஸோ இது வந்து டவுன் டைம் கிடையாது. ஸோ ஐ மீன் இப்போ ப்ரொசீஜர் எவ்வளோ நாளைக்கு பண்ணோன்னா மந்த்லி ஒன்ஸ் இன் 4 weeks, சம்டைம்ஸ் 6 weeks இஃப் ஐ கிவ் பிஆர்பி ஆல்சோ. பட் இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸு இந்த ப்ளீடிங் வெஜினல் டிஸ்டெல்லாம் கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ வி ஷோ த இன்ஸ்ட்ருமெண்ட் டு த பேஷண்ட்ஸ், வி டெல் தெம், வி ஷோ அ வீடியோ ஆஃப் ஹவு இட் இஸ் டன் அண்ட் தென் வி கோ ஹெட் வித் இட். ஓகே, சேஃப் தான். வெரி நைஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே, சீக்ரெட்டாக போய் அவங்கள நீங்கள் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சீக்ரெட்டாகவே வேணாம், நீங்கள் ரைட் ராயலாக வாங்க. ஓகே, தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜைனல் ட்ரைனஸ் பற்றி நான் கேட்கணும். இது வந்து மெடிக்கலாக வர ஒரு கண்டிஷனா இல்லை அவங்களோட ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ்னால வருதா? ஸோ இது எப்படி? So I think vaginal dryness na all of us, you, me, anybody of all age groups we have gone through. என்கிட்ட எப்படி வருவாங்க அப்படின்னா வெஜைனல் ட்ரைனஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, பெயின்னால வரும் டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில். அண்ட் அந்த பொசிஷன்ஸ் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணும்போது எனக்கு பேக் பெயின்லேருந்து வரும். ஸோ பேக் பெயின்னு சொல்லுவாங்க. நியூலி மேரிடாக இருப்பாங்க இல்லை லிவிங் டுகெதராக இருப்பாங்க, அதில் ஹிஸ்ட்ரி கேட்கும் போது ரிப்பீட்டடான அதே பொசிஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக. சின்ஸ் இஸ் நாட் யூனோ கீழே வெட் ஆகாததுனால அவங்க ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால இவ்வளோ கேட்டு அப்புறமா தான் இது மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ரைட். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் யூ கெட் பேஷன்ஸ் அண்ட் யூ
come to this இது. So vaginal dryness வந்து younger age group, older age group, everybody go through vaginal dryness. So அதுக்கு நிறைய reasons இருக்கு. So it could be some medications that you're taking, it could be aging. என்னன்னா vaginal dryness வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மி ஆயிடுச்சுன்னா வெஜைனா ட்ரை ஆயிடும், அதுதான். ஸோ எப்போ இது ஹார்மோன் கம்மியாகும், பிகாஸ் ஆஸ் யூ ஏஜ், மெனபாஸ், post childbirth, because there'll be a sudden drop of hormones, all the hormones. So இது எல்லாமே common. இல்ல sometimes radiotherapy if they've done adume will cause more than chemo. Radiotherapy also causes a lot of vaginal dryness. So these are all the things நீங்க சொன்ன மாதிரி when they'll come na, either if they have itching or when they have very bad pain during sex and also burning sensation சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, டாக்டர் எங்களுக்கு வந்து செக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஏதோ கத்தி வச்சு கட் பண்ண மாதிரி எக்ஸாக்ட்லி அறுக்கிற மாதிரி இருக்கு, எரியுது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, நான் போவேன் தண்ணி ஸ்பிளாஷ் பண்ணுவேன், பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு புட் ஆன் த ஏசி ஃபேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் டிப்பிக்கல். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் தென் வி எக்ஸாமின் தெம், மேக் ஷுர் தெர் ஆர் நோ அதர், இப்போ ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் கூட தே ஹாவ் திஸ் இஷ்யூ. ஸோ அது எல்லாமே ரூல் அவுட் பண்ணிவிட்டு then if they need treatment, there are a lot of treatment options. So first thing வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இதில் மெடிக்கலி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா we try water based lubricants. இது வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அந்த காண்டம்க்கு ஒரு அலர்ஜி இருக்கும் sometimes. So we tell them avoid that. That's one option. Yeah, water based lubricants. And condom also you have those very low pH based condoms இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து இந்த ரொம்ப synthetic strong fragrance அதெல்லாமே they get it. This is one thing. Second thing is a lot of this toilet paper usage ரொம்ப அதுவும் will cause a lot of dryness. So இதுக்கும் we tell them avoid that, இல்லை fragrance free பண்ணிக்கோங்க. Then vaginal moisturizers இருக்கு, அது வந்து அந்த pH based moisturizer, அதை யூஸ் பண்ணுங்க. ஆல்சோ இந்த கமர்ஷியலி அவைலபிள் வெஜைனல் வாஷஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல ரெகுலராக, அதுவுமே we tell them stop and we give them that is pH based, வெஜைனல் pH based கொடுப்போம். இது வந்து பேசிக்காக which they can do at home. இதில் செட்டில் ஆகலைன்னா then we ask them to come and there are a couple of treatment options for that. First we try PRP. பிஆர்பிலேயே தே வெரி ஹாப்பி, நல்லா லூப்ரிகேட்டடாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கு, இவ்வளோ இருக்கு. லாஸ்ட்டாக பெயின்னு சொல்லும் போது தான் we are identifying. some cases like ஐடென்டிஃபை பண்ணாமலே அது போயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே செக்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஒரு இரிட்டேஷன் இருக்கா, அப்புறம் அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செட்டில் ஆகிடுமா, அவ்வளோதான் விட்டுருவாங்க. either they'll not want to have sex again, they'll avoid it, or next time when it happens பாத்துக்கலாம், next time பாத்துக்கலாம், அப்படி next time பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆமா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்பார்ட்டம் செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நிறைய மதர்ஸ் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அவர் ரொம்ப கிராங்கி ஆகிடுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அண்ட் அது டைம் அந்த லாஸ் ஆஃப் மூட் கூட இருக்கும், அவங்களுக்கு அந்த ஃபீல் வராது. இது நிஜமாவே ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலையா இல்லை சம்திங் டீப் ஏதாவது இருக்கா ரீசன்ஸ்? இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் ஹார்மோன்ஸ் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சியில் ஆல் த ஹார்மோன்ஸ் ஆர் லைக் ஒரு ஃபேக்ட்ரி ஆஃப் ஹார்மோன்ஸான அவங்க பாடியே. ஸோ போஸ்ட் சைல்ட் பர்த் எவ்ரி திங் ஜஸ்ட் ட்ராப்ஸ் டவுன், எல்லாம் பேஸ் லைன் ஆகிடுது. ஸோ அது பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஷுவல் ஹெல்த். அது ஒன்று. ரெண்டாவது வந்து யூ ஹாவ் தட் சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சைல்டு. ஸோ ப்ரெஷர் இருக்கும், யூனோ டு டேக் கேர் ஆஃப் த பேபி, அண்ட் தென் யூனோ ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அது பார்க்குறதா இல்லை இது ஃபோக்கஸ் பண்ணுறதா? மூணாவது வந்து நோ ஸ்லீப். they won't have sleep. பேசிக் நெசசிட்டிஸே வந்து எஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து அந்த அதுவும் அந்த ஏஜ் ஓல்ட் டயலாக் ஒன்று இருக்குங்க, குழந்தை தூங்கும் போது நீங்கள் தூங்க அதெல்லாம் படிச்சிருவாங்க, ரொம்ப கஷ்டம். ஆமாம், குழந்தை தூங்கும் போது வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கும், we want to do something, அப்பதான் போய் குளிக்கணும்னு தோணும், சாப்பிடணும்னு தோணும். ஆமாம். ஸோ லாஸ் ஆஃப் ஸ்லீப், this and also postpartum blues. See, postpartum depression is a very extreme term. Postpartum blues are common. So post delivery you won't feel attached to the baby. You won't feel attached to anybody. தன்னையே பிடிக்காது. அந்த ப்ராப்ளம் இஸ் அந்த டியூரிங் பிரெக்னன்சி அந்த 9 months வந்து பயங்கர பேம்பர் பண்ணி அப்படி பார்த்துப்பாங்க அந்த அம்மா. சடன் ஷிஃப்ட், சடனா குழந்தை நீ தூங்கலனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, குழந்தை தூங்கிச்சா, அதுவே வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அந்த டெலிவரிக்கு அப்புறம்னோ everybody will go to the baby only. Yeah. And when husbands go to the
mothers. அவங்க சொல்லுவாங்க நான் தூங்கவே இல்லை, அதான் பார்க்க மாட்டாங்க. So எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் when சில ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து இல்லை ஓகே பேபி, பட் என் ஒய்ஃப் அதெல்லாம் பார்க்கும்போது சே பரவாயில்ல மனுஷங்க இப்படியே இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அந்த லாஸ் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் ஆல்சோ நோ பாடி இமேஜ் இஷ்யூஸ், அவங்களுக்கு வந்து அந்த தொப்பை உடனே குறையணும், அதுவும் ஒரு ஃபீலிங் வந்துடும், பெருசா இருக்கு, இட் டேக்ஸ் டைம் இல்லையா. ஸோ ஆல் திஸ் and they feel insecure ன்னு மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க I have ஹஸ்பண்ட் also gone through all that. ஆஃப்டர் பிரெக்னன்சி என்ன என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அண்ட் ஆஃப்கோர்ஸ் when they are breastfeeding no breast will be so engorged and big. ஸோ நம்ம பத்திர ட்ரெஸ் போட்டாலும் only your breast area is going to look much more bigger. சாகி ஆயிடும், அந்த டிப்ரெஷன்லயே அவங்களுக்கு வந்து ஸோ இது வந்து the partner should understand. Exactly. ஓகே, ஸோ என்கிட்ட வந்து எப்படி தெரியுமா வருவாங்க எல்லா கிளைண்ட்ஸுமே, ஹஸ்பண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா என்னை இப்படி பார்த்தா இது வந்து தி அதர் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் வந்து ஃபீமேல்ஸே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பாடி பற்றி தூக்கம் இல்லாமல், அதெல்லாம் ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் நான் சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும், அவங்க ரொம்ப வந்து என்ன நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறது, ப்ளஸ் ஒரு 1 year கேப் வந்துடுது அவங்களுக்குள்ள, எதுவுமே இன்டிமசியே இல்லாமல். அஃப்கோர்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நானே பேரண்ட்ஸில் அந்த மேல் பார்ட்னர்ஸே நான் பார்க்குறேன், அந்த டைமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க ஒய்ஃபை, செக்ஷுவல் நீட்ஸ் கூட சேர்த்து அது மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன அட்வைஸ் வந்து அவங்களோட பார்ட்னருக்கு கொடுப்பீங்க? ஸோ பார்ட்னருக்கு வந்து பாடி ஷேம் பண்ணாமல், அப்யூஸ் பண்ணாமல், அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சரி, நான் ஃபஸ்ட்டு என்ன தான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்க, யூனோ கிவ் த டைம், தட்ஸ் வாட் ஐ வுட் சே. பி பேஷண்ட், லைக் control yourself and be patient, give her the time. அது இருந்தாலே மற்றது எல்லாமே இந்த ஃபீலிங் ஆஃப் யூனோ ஓ வாட் மை ஒய்ஃப் ஹஸ் பிகம் லைக் திஸ், சீக்கிரமாக வெயிட்டை குறை, பழைய மாதிரி வாங்க அப்படின்றது வந்து வில் நாட் கம். யூ ஹாவ் டு அக்செப்ட். நீங்களும் வெயிட் போடுங்க ப்ரெக்னன்சி டைமில் அவங்களோட சேர்ந்து, நீங்களும் அவங்களோட சேர்ந்து வெயிட் குறைங்க. என்ன இப்போ இட்ஸ் அ ஃப்ளக்சுவேஷன், வெயிட்ன்றதை ஏறணும் இறங்கணும், அதுதான் விடாது. அந்த மதர் பாவம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடே போயிட்டு வந்து. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் childbirth, I think she needs the most pampering that time only, more than pregnancy time. அது வந்து if he does, because for the mother எவ்வளோதான் புதுமை பெண், புத்துணர்ச்சி, என்னது வாட் இஸ் தட் கால்ட், பெண்ணே இல்ல என்னது புரட்சி பெண், என்னவா இருந்தாலும் எந்த பரும வேகாது, என்னவா இருந்தாலும் அந்த பார்ட்னர் கிட்ட இருந்து you want the attention and that's what is going to make you happy. So when he gives that attention to her, saying it's okay, I think அதுக்கப்புறம் அம்மா அப்பா மாமியார் மாமனார் என்ன சொன்னாலும் nobody's going to, she's not going to be bothered. So I think the partner should be patient. See, I told the same thing. என்கிட்ட வர கிளைண்ட் வந்து அப்போ தான் அவங்க பேபியை டெலிவரி பண்ணியிருக்காங்க. She came to me, she had severe migraine and shoulder pain. Okay. And அவங்க ஒர்க்கிங் விமனும் கிடையாது, அவங்க பேம்பர் பண்ணுறதுக்காக எல்லாம், அவங்க மேட் இருக்குது, பேபி சிட்டிங் பண்ணுறதுக்கு அவங்க இன்லாஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, பார்ட்னர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. I didn't understand ஏன் இவங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. She only told me that பாப்பா வந்து இப்படி கத்துனாலே எனக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுது, என் தலைவலி ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுது, என்னால் டாலரேட்டே பண்ண முடியல, அவங்கள ஏதாவது நான் பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அண்ட் அவங்க சிடி, எம்ஆர்ஐ எல்லாமே, எக்ஸ்ரே எல்லாத்தையும் செக் பண்ணாங்க, கடைசியில் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. தென் ஐ டோல்டு அவங்க பார்ட்னர் கிட்ட மட்டும் நான் தனியாக பேசினேன், சி தீஸ் ஆர் கால் ஸ்ட்ரெஸ் மசில்ஸ், யுவர் நெக் அண்ட் யுவர் ஷோல்டர், அந்த ட்ராப் மசில் வந்து ஸ்ட்ரெஸ் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வரீங்க தெரியுது. ஸோ இது வந்து நீங்கள் வேலையே பார்க்கலனாலுமே, இப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பேர் இருக்காங்க பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கும், இவங்களுக்கும் இருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக வேலையே கிடையாது, ஆனாலும் அவளுக்கு வலின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் தீஸ் ஆர் கால் ஸ்ட்ரெஸ் மசில்ஸ், சம்திங் இஸ் காசிங் அ ஸ்ட்ரெஸ். அவங்க பர்சனலாக அதாவது யோசிச்சாலே இந்த மசில்ஸ் எல்லாமே இறுக ஆரம்பிக்கும், இறுகி அப்படியே உங்களுக்கு பெயினாக ரேடியேட் ஆகும். அப்போ எங்கேயோ ஒன்று தப்பு நடக்குது. இன்லாஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஆல் குட், பட் ஆனால் அந்த பார்ட்னர் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த லவ் அண்ட் எஃபெக்ஷன் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தென் ஐ டோல் த சேம் திங், ஐ குடன்ட் ஆஸ்க் எனிதிங் பர்சனலி பியாண்ட் தட். ஐ செட் சி 3 months, இப்போ தான் 3 months ஆயிருக்கு, ஒரு 2 மாதம் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்க மூட் ஸ்விங்ஸ் ஆனாலுமே, அனாயிங்காக இருந்தாலுமே நீங்கள் திரும்பி பேசுங்க பழைய மாதிரி. ஜஸ்ட் கன்வின்ஸ் ஹர் தட் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஷி இஸ் கோயிங் த்ரூ, நான் இருக்கேன் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 2 months, அண்ட் அவங்களுமே அதை தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சி செக்ஷுவலி நாட் ஆக்டிவ், அவளுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு என் மேலே, எனக்கு அதுவே வந்து அனாயிங்காக ஃபீல் ஆகுது. 3-4 months தான் ஹார்ட்லி. நான் சொன்னேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே சொல்லி முடிச்சோன்னே வித்தின் 2 months he didn't expect anything from her, but he was only a giver.
கொடுத்துட்டு தேர்ட் மந்த்தே வந்து ஷி பிகேம் கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் அவங்களே வந்து செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்து அவங்களே வந்து அழகாக பேசி ஜாலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த பேபியோட வந்து அவங்க பர்த்டே எங்கே தான் செலிப்ரேட் பண்ணிட்டு போனாங்க. ஐ செட் வாட் அ சேஞ்ச். அப்போ சொன்னேன் அவங்களோட பார்ட்னர் சரியா இருந்தா ஐ திங்க் எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். பார்ட்னர் கிட்ட இருந்து they should be happy. Also women should be aware of postpartum blues. அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா வந்து ஒரு மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒரு மாதிரி ஆயிடும், இது டிப்ரெஷன். டிப்ரெஷன் தட் இஸ் a chance தெரியுமா ஹஸ்பண்ட் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. ஐ திங்க் I'll be one in that in future. ஸோ அது வந்து ஆக்சுவலி டிப்ரெஷன் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் வேர்ட். ஆமாம். ஸோ அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆக்சுவலி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் எக்ஸ்ட்ரீமுங்க. தட்ஸ் லைக் அ வெரி சைக்காட்டிக் ஸ்டேஜ். postpartum blues is what this is la. And when they are aware, awareness தெரிஞ்சிச்சுல ப்ரீநேட்டல்லியே டிசைட் பண்ணிக்கறாங்க நான் 3 months postpartum depressionல இருப்பேன், நீ தான் என்னைய பாத்துக்கணும். இது நல்லா இருக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி? postpartum bluesல இருப்பேன் நான், நீ பாத்துக்கணும். blues கூட இல்ல, டிப்ரெஷன் is the word. So அதுதான், they should be aware. See, once they are aware la, அந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பேபியை பார்த்தாலே பிடிக்கல, ஹார்ம் பண்ணிடுவணும், எதாவது பண்ணிடுவேன்னு தோணுதுன்னு. இஃப் தே ஆர் அவேர் இந்த மாதிரி இருக்கிறது நார்மல், இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவேரா இருந்தா கூட தட்ஸ் ஆல்சோ கோனா ஹெல்ப் a lot. ஓகே, பட் இந்த மாதிரி அவேர்னஸ் எடுக்கிறது இல்ல. நீங்க அவேரா இருங்கன்னு தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும். நான் இப்படி தான் எல்லாம் உஷாரா இருக்காங்க, சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருங்கன்ட்டு. So I want to address this strong word you told me, postpartum depression. We have to address this anyway. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் சொல்லிட்டோம், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு ஒன்று இருக்குன்ட்டு. இந்த டிப்ரெஷன்னா ஆக்சுவலாக சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து postpartum blues, postpartum depression, postpartum psychosis. Okay, so 3 stages. So postpartum blues is very common. So where they don't feel good about themselves, they don't feel like they want to take care of the baby. And then அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், என்ன ரீசனுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க, எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி. Then that will be there for the first 2 to 3 months. அது சஸ்டெயின்டாக போகுது அப்படின்னா they go into postpartum depression. அது வந்து severity will be a little bit more. வேர் அவங்க வந்து அந்த பேபியை ஹார்ம் பண்ணணும்னு தோணும், they will not eat, they'll not sleep, they'll not groom themselves, they'll not stay hygienic. And they will have intrusive thoughts இருக்கும், unnecessary thoughts இருக்கும், self harm பண்ற thoughts இருக்கும். இதெல்லாமே வந்து postpartum depression. அந்த postpartum blues to postpartum depression போனா then they do need therapy. So அவங்க பைத்தியம் கிடையாது, this is a phase of their post childbirth, so they have to need therapy. Sometimes medication also will make a great difference. Postpartum psychosis வந்து where this too is not addressed, and it is completely the extreme stage where they will not be themselves. அவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், அவங்க கிட்டலாம் பேபியை கொடுக்கவே முடியாது. Have you seen any such cases? I have actually. In my post graduation I have seen a patient of postpartum psychosis which was very scary, and then later she committed suicide in the hospital itself. So that was very scary. But என்ன ரீசன்ஸ்னால அது சைக்கோசிஸ் வரைக்கும்? So see, அவங்க வந்து social background, family support, and basically no help, இதெல்லாமே is like added on, and of course education also not much. Awareness கிடையாது. So she was in an extreme stage. So that was one thing that was very scary. I think இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட partners and families. I mean they have to be very supportive. They have to be very responsible, supportive, keep monitoring them. Anybody and can. If there are single mothers irukanganu vechukongla, you have to, before delivery, if you're scared, you have to form your support system. Unga friends such a good point. Unga friends இல்ல உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு 2-3 நர்ஸ் வெச்சுக்கிறீங்களா, கில்ட்டே எல்லாம் பண்ணுங்க. ஆமா, இந்த சிங்கப்பெண்ணே நானே பார்த்துப்பேன் என் குழந்தைய, அந்த சீன்ல இருக்க கூடாது, கிடையாது, தேவையே இல்ல. And see, first 3 months a baby ஓட vision வந்து பெருசா இருக்கா, இதுதான் மதர் இதுதான் ஃபாதர்லாம் கிடையாது. It's only the smell of the mother that they will be able to know. So அந்த first 3 months வந்து ஃபீட் பண்ணுங்க, கொடுத்துருங்க, தூங்குங்க, pamper yourself. ஆமா, that is what they should focus on. That's a nice point. முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் ஆயி மத்தவங்க ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து நான் விழுந்து எல்லாம் பண்ண நினைச்சு ஒரு மாதிரி I was so tired. நான் உஷாராயிட்டேன். அப்புறம் செகண்ட் பேபிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவங்களே உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, பெரிய பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இல்ல. ஏங்க இப்படி பண்றீங்க ப்ரோ? நீங்க ஸ்கிபிடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ப்ரோ, என்ன நினைச்சுப்பாங்க? ஸ்கிபிடி
ஜென்சி கிட்ஸோட டேர்ம் ஐ கெஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பச்சை கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்திருக்காங்க, அதனால நான் வந்து நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்வாகாக வாங்குங்கன்னு. ஸ்வாக் பேசிக்லி நாங்கள் டாக்டர் இல்லை, டாக்டர் மாதிரி நடிக்கிறோம். ஓகே. ஸோ சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த போஸ்ட்பார்டம் டிப்ரெஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன் அந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த போஸ்ட்பார்டம் ப்ளூஸை டிப்ரெஷன் நினச்சிக்கிறாங்க, டிப்ரெஷன் இருக்கிறது சரியாயிடும்னு ப்ளூஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. And they should not feel scared to go to the therapist about it. Seek help. That is very important. And husbands don't judge them. Don't judge them. And first சொல்ல போகிறது அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு தான். நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா அவங்களும் ப்ரிப்பேர்ட் ஆயிடுறாங்க. பீரியட்ஸ் டைம்லேயே வந்து நீ வந்து 3 நாள் எனக்கு இப்படிதான் இருக்க போகுது, நீ மூட் ஸ்விங்ஸ், நீ கத்த தான் போற அப்படின்னு அப்படி இருக்கிறாங்க. அப்ப அது ஐ மீன் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆல்சோ கூட இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த தேவையில்லாத அட்வைஸ். நான் அம்மாவா இருக்கும்போது நான் இப்படிதான் பண்ணேன், நீ இப்படி பண்ண, ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறது. அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே விட மாட்டாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டாங்க குழந்தைய. அப்புறம் அந்த குழந்தை கத்துது அழுவுதுன்னா, குழந்தை இவ்வளோ நேரம் கத்துது, ஏன் நீங்க பால் கொடுக்கல இன்னும் அப்படி எதுக்கு ஃபர்ஸ்ட் அழுவுது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் மில்க், இட் குட் பி எனி அதர் ரீசன் ஆல்சோ. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. யூனோ என்னது இது இவ்வளோ நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்காம தன்னை நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே, ஆல் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஷுட் ஸ்டாப். ஆனால் ஐ ஃபீல் நவ் கேர்ள்ஸ் ஆர் வெரி கிளியர். யா they're very clear and it's so nice. they're very clear. ஒரு 2 புள்ளி பெத்துருங்கல்ல, வெரி கிளியர். ஆமாங்க, அவங்க 2 குழந்தை வச்சிருக்காங்க சீக்கிரட்டா. நான் இப்போதான் கல்யாணம் இருக்கு. சரி இல்ல just kidding. JK. கடவுளே, என் பொண்ணு பார்த்தா தூடுவா. அதுதான். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், ஐ திங்க் கிவ் த ரெஸ்பெக்ட் ஃபார் த மதர்ஸ் அண்ட் கிவ் them the time that they need. அவங்களே ரிகவர் ஆயிடுவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமை விட ஃபாஸ்டாவே ரிகவர் ஆவாங்க. அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் தான் தேவைப்படுது. என்னையோ ஒரு மனுஷன் மதிங்க. வாட் ஐம் கோயிங் த்ரூ இஸ் யூ கம் அண்ட் சிட் அண்ட் டாக் டு மீ. உனக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அல்டிமேட்லி என்கிட்ட சொல்ற எல்லா கிளைண்ட்ஸுமே எவ்ரி செகண்ட் என் மைண்ட்ல வரும், அவங்க ஃபேமிலிக்காக, என் ஹஸ்பண்ட்காக தானே நான் இது பண்ணேன், இவ்வளோ வலியும் நான் தாங்கியிருக்கேன். அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. சூப்பர் ஜி, வேற லெவல் டாபிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும். டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்குது? பெயின் தாண்டி, ப்ளீடிங் தாண்டி, ட்ரைனஸ் தாண்டி, இந்த மாதிரி சில ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்கும்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஓகே ரெட் ஃப்ளாக்ஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு அந்த அரௌசல் இருக்கணும். ஓகே. எடுத்த உடனே வந்து டைரக்ட் ஆக்ஷன் அப்படி இல்லாமல், அஃப்கோர்ஸ் யூ நீட் டு கோ த்ரூ யுவர் இனிஷியல் intimacy, right? foreplay சொல்லுவோம். that is very very important. Okay. அது வந்து are you getting aroused, are you feeling lubricated? அது ஒன்று. ரெண்டாவது வந்து orgasm. do you know what orgasm is? orgasm வருதா, நடக்குதா? வெறும் மேல் பார்ட்னருக்கு மட்டும் orgasm. ஓகே. எப்படின்னா மேல் பார்ட்னருக்கு orgasm வந்தோன்னா sexual act over. That's how it is normally, globally. But globally. But உங்களுக்கும் அந்த ஆர்காசம் வருதா? இப்போதான் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோன்னது, நமக்கு வருமா, காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. And one more thing is, they should not fake the orgasm for the partner. So அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா, go and see the gynecologist. Go and see a cosmetic gynecologist so that they'll be able to explain better. நாங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து we have that model of a vagina, model of a vulva where we show them. This is the place it needs to be stimulated. clitorisனா என்ன, எங்கே stimulate பண்ணணும், என்ன மாதிரி stimulation பண்ணணும், there are devices, there is finger, oral stimulation. orgasm இல்லனா என்ன இஷ்யூ வரப்போகுது? Why should we so they're not. So second thing is sexual pleasure irukadu, and also orgasm will help you feel lubricated la. That will help in easy penetration also. And women can have multiple orgasms. So and adu purinjikno, if they're not having that, if they are dry, then that's definitely a red flag. Next is difficulty in penetration. idhula da vandu there is a word called vaginismus. That's what I wanted to ask. So vaginismus என்னன்னா, அவங்க அந்த பெனிட்ரேஷன் அப்படினாலே பயப்படுவாங்க, கண்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு இன்வாலன்ட்ரி தான், அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ நான் வெஜைனல் எக்ஸாமினேஷனும் பண்ண முடியாது, வெஜைனல் ஸ்கேன் பண்ண முடியாது, எனிதிங் நியர் த வெஜைனா அப்படின்னு நினச்சாலே அவங்க இருக்கிப்பாங்க. அப்படியே அந்த மசில்ஸ் ஆமாம் இருக்கிப்பாங்க. ஸோ திஸ் ஆல்சோ நீட்ஸ் ட்ரீட்மெண்ட்.
இதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜஸ்ட் தெரப்பி வில் ஹெல்ப். இல்லைனா வெஜைனல் டைலேட்டர்ஸ் ஆர் வி ஹேவ் மோர் லேட்டஸ்ட் ஸ்டஃப் லைக் போடாக்ஸ் விச் ஆல் கேன் ஹெல்ப். ஓகே. ஆமாம். ஸோ வெஜைனிஸ்மஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்ன ஆகுனா அந்த பார்ட்னர் வில் டிபிக்கலி டெல் நான் கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு டாக்டர் இனிஷியலி, கரெக்டாக எனக்கு எரெக்ஷன் ஆகி வென் ஐ வாண்ட் டு பெனிட்ரேட் அவ வந்து முடியாது பயப்படுவா, பெயின்ஃபுல், எக்ஸ்ட்ரீம் பெயின். Next is bleeding. If you're having bleeding during penetration, that also is a red flag. So இது வந்து common red flags. ஓகே. ஸோ இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் பற்றி நான் ரிசர்ச் பண்ணேன், உங்களை மாதிரி நான் பாட்காஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து இந்த 2 வேர்டு எனக்கு வந்து வந்துச்சு. வெஜைனல் ரிஜுனுவேஷன் அப்படின்னா என்ன? டைட்னிங்கும் இதுவும் ஒன்றா? ஸோ வெஜைனல் ரெஜுவினேஷன் இஸ் பேசிக்கலி உங்களோட அந்த வல்வா வெஜைனல் ஏரியாவை நீங்கள் ரெஜுவினேட் பண்ணுறீங்க. மீனிங் புதுசாக அது ஒரு ஃப்ளவர் மாதிரி புதுசாக ஒரு பிறந்து வர்றது. ஆமாம், ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஓப்பனாக வெளில வர மாதிரி. ஸோ பேசிக்லி ஒன்ஸ் யூ மரியாதை அப்படிலாம் இல்லை, நீங்கள் வரீங்க இல்லை. ஸோ ஆஸ் அன் இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமில் யூ ஹேட் குட் ஆர்காசம், யூ ஹேட் அ குட் பெனிட்ரேஷன், எவ்ரிதிங் வாஸ் ஃபைன், பட் தென் பிகாஸ் ஆஃப் ஏஜிங் it has reduced, then that's where vaginal rejuvenation comes. So இது lubrication க்கு vaginal tightening, all this comes under இது inner thigh lightening. So இது எல்லாமே vaginal rejuvenation. Okay, so நல்ல question கேட்டீங்க. So you know also a lot of clinics they say, you know, mommy makeover. அதுக்கு இதுதான் மீனிங்கா? ஓகே. So top to bottom பண்ணுவாங்க. இது வந்து abroadல it's more famous. Okay. Where it is surgical and non-surgical. So from top to bottom, they'll get breast reconstruction done. Okay. They'll get a tummy tuck done. Okay. Tummy tuck surgery. அப்புறம் inner அந்த vaginal area lighten பண்ணி, you know, hair removal பண்ணி inner thigh lighten ஆகுது. அப்புறம் vaginal tightening. Then we also have that O shot, which is orgasm shot. அது பிஆர்பியில் கொடுத்துட்டா அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன். இந்த மாதிரி கேசஸ்லாம் இப்போ தமிழ்நாடுல சென்னையிலேருந்து வராங்களா? வராங்க ஸ்லோலி. கம்பேர்ட் டு த நார்த், எஸ் கண்டிப்பாக வராங்க. லைக் எனக்குமே ஒரு மாதத்துக்கு 10 பேஷண்ட்ஸ் அட்லீஸ்ட் கம் மினிமம் ஆஸ்கிங் ஃபார் மாமி மேக் ஓவர். வெஜைனல் ரெஜுவினேஷன் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு தெரியாது, பட் மாமி மேக் ஓவர் சம்திங் ரிலேட்டட் டு தட். அந்த டேர்ம் சொன்னாலே you will get there anyway. ஓகே, இது இருக்கா அப்படினு சொல்லிட்டு they ready for it. and அதுல தப்பே இல்லன்னு தான் நான் சொல்றேன். அவங்க வேணும் பண்ணிக்கறாங்க like just like a facial. ஆமாமா. சோ இது வந்து நேச்சுரல் நினைச்சீங்கன்னா நேச்சுரல் இல்லன்னு நினைச்சீங்கன்னா இல்ல. It's up to the patient's decision. சூப்பர். பட் நெக்ஸ்ட் வந்து இது அவுட் ஆஃப் த டாபிக்கான்னு தெரியல. ஐ மீன் நாட் ரிலேட்டட் டு காஸ்மெட்டிக் கைனகாலஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா இந்த டயஸ்டசிஸ் ரெக்டைலாக இருக்கும்ல, ஸோ அவங்கெல்லாம் வரும்போதே வந்து டம்மி ரொம்ப 5 மாதம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி வருவாங்க. அண்ட் அதோட டிஆர் அப்படின்னு அந்த மசிலோட செப்பரேஷனே வந்து 4 to 5 fingers கேப் வரைக்கும் போயிடும். அது டெஃபினெட்லி இட்ஸ் கோனா டேக் அ லாங் டைம் இன் ரிகவரிங் தெம் பை டூயிங் ஒன்லி எக்ஸசைசஸ். அப்போ நம்ம டம்மி டக் அப்படின்னு ஒன்ற விஷயத்த நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாமா? See, surgery surgical depends on நீங்க பண்ணுவீங்கல்ல. யூசுவலி ஒரு பேஷண்ட் வந்து டயஸ்டசிஸ் ரெக்டையோட பண்ணா I send them to the strengthening part. We usually do strengthening part நல்லா பண்ணிட்டு டோன் பண்ணிட்டு ஆமா அந்த saggy skin மட்டும் நீங்க tummy tuck பண்ணுவீங்க. Correct. So first they have to try the exercises and see. நீங்க of course gradingலாம் பண்ணுவீங்கல, severity பாப்பீங்க. and அதுல if it doesn't settle na then surgical option is there. Okay. where we அந்த muscles வந்து plicate பண்ணி we tighten the area. So அப்ப flat ஆயிடுமா stomach அப்படி பண்ணா? flat ஆகாது. muscle separate. so tummy tuck na அந்த skin நீங்க டக் பண்ணுவீங்களா இல்ல உள்ள இருக்கிற tummy tuck வந்து depends. See, either we remove off the fat part of it. Okay. and then we you know skin மட்டும் skin இல்ல muscle tighten பண்ணிட்டு then we close off. அது வந்து ஒரு விதமா. இல்ல நீங்க வந்து completely you want to do only plication and only muscle strengthening னா அது வந்து see அந்த அளவுக்கு சர்ஜரிக்கு போறீங்கன்னா might இல்ல நீங்க சர்ஜரிக்கு போறீங்கன்னா might as well do off the fat removal also. so that you get a flatter tummy. of course அவங்களுக்கு flatter தான் இருக்கும் tummy tuck surgeryல உங்களுக்கு அந்த போஸ்ட் டெலிவரி அந்த ஒரு மாசமா இருக்கிற மாதிரி ஒரு தொப்பை அது இருக்காது. ஓகே, பேசிக்கலி அது இல்லைனாலும் பரவாயில்லன்றாங்க. இப்போ வந்தா எக்ஸசைஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஆமா, பீப்புள் ஹூ கான்ட் அஃபோர்ட் அவங்க ஃபுல்லா ஸ்ட்ரென்தனிங்ல பயங்கரமா வில் பவரா 6 months எடுத்துக்கிறாங்க. பீப்புள் கேன் அஃபோர்ட், they are ready to do both. and also சுமையா அவங்களுடைய ப்ரொஃபஷன் ஆல்சோ if that profession warrants them to get back into shape. Exactly. They come and do it. இருக்காங்க அப்படி என்ன பண்ணுவாங்க? so they come and do it. if they put on too much weight during pregnancy அப்ப வந்து எவ்வளவு பண்ணாலும் அந்த particular paunch
மச் வெளில போக மாட்டேங்குதா தென் தே Yeah, do you tummy remember tuck. the model girl? She came. Her name is Sakshi. Ah, So yeah, நம்ம அவங்க patient. ஆமா, it's an excellent example where she came. என்னோட career என்னோட பாடியில தான் இருக்கு. I live on my looks. இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. I was shocked at that point. என்னது ஒரு கெரியருக்காக நீங்க இதை பண்ண போறீங்களா, நீங்க சர்ஜரி பண்ற அளவுக்கு ஓகேவா ஸ்ட்ரென்தனிங்? she said no, she's already into fitness and everything. Okay, so அவங்க வந்து நான் ஸ்ட்ரென்தனிங் நல்லா ஒரு 5 months பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டம்மி டக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிட்ட வந்தாங்க. And again she's back to her game, so her job. see that is what அவங்களுடைய profession warrants na then வேற வழி இல்ல, they have to. ஏன்னா நிறைய பேர் இந்த டம்மி டக்குன்னு சொன்னாலே அவங்க ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி இதெல்லாம் ஓவரா இருக்கு, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்? என்ன தெரியுமா, இந்த வெயிட் வந்து குறைக்கணும்னு நினைக்கிற மதர்ஸ், கெட் பேக் டு ஓல்ட் ஷேப் நினைக்கிற மதர்ஸுக்கு உடனே அந்த ஃபேமிலி சொல்றது குழந்தைலாம் பெத்தாச்சுலம்மா, அப்புறம் என்னத்துக்கு ஒரு அளவுக்கு குறைச்சா போதும், அது வந்து ஷுட் ஸ்டாப். எஸ்பெஷலி இன்னும் டயர் 2 and all they should know. உங்களுக்கு வேணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க டம்மி டக், இல்லன்னா பண்ணிக்கோங்க. அதான் சொல்றேன். டம்மி டக் சொல்றீங்களா? இல்ல அது அவங்க அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நினைச்சுக்கிறாங்க. எக்ஸசைஸ் இல்லாம உனக்கு அழகு சம்பந்தப்பட்டது, நீ இன்னும் இளமையா அழகா இருக்கணும்னு நினைச்சுதான் அது பண்றியா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. சோ நாங்க என்ன சொல்றோம், அது மட்டும் கிடையாது. தட் அவளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எஸ்டீமே அதுக்குள்ளதான் இருக்கு. If she is feeling that way, please give her the chance, please support her. அவங்க ஸ்ட்ரென்தனிங்கும் பண்ணிட்டு தான் பண்றாங்க அப்படின்னா we are coming up with all these things. Yes, nothing wrong in it. So doctor, next நம்ம ஐட்டத்துக்கு வர போறோம். ஆமா, லைக் இன்ஃபர்டிலிட்டி பத்தி. Right, okay. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து there are lot of infertility centers. அது பார்த்தாலே பதறுது. ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. I'm going to turn 30 in next 20 days. I'm fit, my periods are normal, I'm all good அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். You don't look 30. நான் வந்து இந்த பாட்காஸ்ட்காகலாம் நான் வந்து பிட் போடல. Actually first time நான் ரிவீல் பண்றேன். I don't even know how many of them know that I'm 30 தான். எனக்கு அவங்களுக்கு ஒரு ஏஜ். ஏன் இப்படி பண்றீங்க? 35 நான் சொல்ல மாட்டேன். Don't ask beautiful women her age. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தாலே நிஜமாவே பயமா இருக்கு. என் கிளினிக் பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கு. நம்ம நார்மலாகவே இருந்தாலும் அது பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு, நமக்கும் இது இருக்குமோ, இல்லை அந்த அந்த கிளினிக்ஸ் இத்தனை போடுறாங்கன்னா அப்போ அவ்வளோ நீட் அண்ட் டிமாண்ட் இருக்கும். I'm going to turn 30 next month anyway. ஸோ நான் வந்து நான் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஐ ஃபீல். என்னோட பீரியட்ஸ் நார்மலாக இருக்கு, எல்லாமே நார்மலாக இருக்கு, தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் எனக்குள்ள ஒரு பயமா இருக்கு, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன, ஏன் இது மாதிரி sudden rise of fertility centers? Is the demand நிஜமாவே நிறைய இருக்கா? Right, okay. So actually fertility, நான் என்னோட பேஸே வந்து fertility தான். Because I did my masters in reproductive medicine. So and my daily patient flow is also fertility issues இருக்கிற couples தான். See, to answer your question, ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் ஏன் ரைஸில் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து இதனால தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. Some of them could start a fertility center for the sake of I'm not talking about the fertility centers. I feel that the general public ரொம்ப அலார்மிங்கா இருக்கு. இது பயப்படுற அளவுக்கான ஒரு விஷயமா இல்ல சாதாரணமா இருக்கா? fertility center இருக்கு. Actually by statistics பாத்தீங்கன்னா yes, the rate of infertility is increasing. Amma. And in fact we need more fertility doctors, more embryologists for the number of infertility patients. Oh my god. But metros la I think there's a lot, but when it comes to tier 2 tier 3 abdi pomodu we need more. Okay. So it is a rising issue da. Reason vandu I think everybody knows this, that it is because of later marriage and later pregnancy compared to previous years. Okay. So அப்பலாம் 20s ல அந்த 25 குள்ள கல்யாணம் பண்ணிடணும், இல்லை 25 குள்ள ப்ரெக்னென்ட் ஆகிடணும், அதுதான். இப்போ வந்து 28 29 வரைக்கும் கல்யாணம் பண்ணனா நார்மல், ரைட்? அதுக்கப்புறம் ஒரு 3 years கேப், அதுக்கப்புறம் ஸோ கல்யாணம் பண்ண உடனே எதுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ ஐ எம் நாட் ட்ரைங் டு பி அ டிபிக்கல் கைனகாலஜிஸ்ட் ஹியர், பட் சயின்டிஃபிக்கலி சீயிங், scientifically seeing your egg quality and number will fall when you are aging. ஸோ இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஓவேரியன் ரெஜினேஷனாக இருக்குது, பிஆர்பி இருக்குது, ஆமாம் அதுக்கெலாம் இருக்குது. அப்புறம் வந்து ஏஎம்ஹெச் வேல்யூ தானே நம்ம பண்ணுறோம் டு செக் த எக் நம்பர் என்னது, அது வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணலாம்.
அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்லி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 45 வயசில் வந்து நான் ஃபிட்டாக இருக்கேன், எல்லாம் இருக்கேன், ஆனால் நான் இப்போ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா யார் சாத்தின்னு 30 வயசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை 30 வயசு இல்லை, அட்லீஸ்ட் 35 வயசுக்குள்ள ஃபினிஷ் யுவர் ஃபேமிலி. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ பீப்புள் ஹூ கெட் மேரிட் லேட் இல்லை, ஐ ஆல்வேஸ் டெல் தெம் have you frozen your eggs? If you have not, then plan pregnancy. Okay. That's what I tell them. So ஒரு couple வந்து pregnancy-க்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா what are the measures that they should take before planning a pregnancy? ஒரு gynecologist-ஆ நீங்க என்னெல்லாம் டிப்ஸ் இல்ல டெஸ்ட் எடுக்கணும், and what will you say? Right. So if they are planning for pregnancy, mentally they should be ready for pregnancy as a couple. Second thing is folic acid எடுக்க ஆரம்பிக்கணும். மூணாவது if they are above 30 or 35 ஒரு பேசிக் பிளட் ஒர்க்அப் கண்டிப்பாக தேவை. பிளட் ஒர்க்அப் இல்லை, பேசிக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவை. ஸோ ஃபார் த ஃபீமேல் AMH பிளட் டெஸ்ட் பண்ணணும். அது வந்து இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் how much eggs you have, எவ்வளோ ஃபேக்டரியில் எவ்வளோ இருக்கு. ஆமாம், நீங்கள் கூட பண்ணீங்க. அவங்களோட பாட்காஸ்ட்க்கு போனேன், பிடிச்சி வா செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க என்னோட பாட்காஸ்ட்க்கு வந்தாங்க. பாட்காஸ்ட் முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தட்ஸ் வாட். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பிளட் டெஸ்ட், சிம்பிள் பிளட் டெஸ்ட். இட் கேன் பி டேக்கன் எனி டைம் டியூரிங் த சைக்கிள், நாட் இன் எம்டி ஸ்டமக், நத்திங். அது பண்ணால் உங்களுக்கு தெரியும். அதில் என்ன எக்ஸாக்டாக தெரியும் அந்த கவுண்ட். ஸோ வேல்யூ இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் 2.5 2 to 3 இருந்துச்சுன்னா இட்ஸ் a good value. You have good number of eggs. Egg counts. Yeah. Okay. So if it is less than 1.5, then we say your egg count might be less. அப்போ நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம். அதில் வந்து ஃபாலிக்கல்ஸ் பார்ப்போம். 2 ஓவரி இருக்கா, 2 ஓவரியில் ஃபாலிக்கல் இருக்கும். அந்த ஃபாலிக்கல் உள்ளதான் முட்டை இருக்கும். பட் இப்போ 10 ஃபாலிக்கல் இருக்குன்னா 10 முட்டை கிடையாது. எவ்வளோ முட்டைன்றது ஐ வில் நோ ஒன்லி when I take out that fluid and see in microscope. But tentatively it will give me an idea. 10 ஃபாலிக்கல் இருக்குன்னா ஒரு 8 எக் இருக்கும். அவங்களுக்கு AMH நல்லா இருக்கும், வேல்யூ 2.5 இருக்கும். 1.5 இருக்கிறவங்களுக்கு ஃபாலிக்கல் வந்து ஒரு 4-5 இருக்கும். அதில் மேபி ஒரு 3-4 எக்ஸ் தான் இருக்கும். ஸோ 1.5 இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இமீடியட்டாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண சொல்லுவீங்க. we tell them see 1.5 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும், start planning pregnancy அப்படின்னு சொல்லிட்டு we give them some antioxidants to improve the egg quality. And we start. That's one thing. So scan பண்ணனும், and then basic blood workup. We do thyroid and hormone profile also. பண்ணிட்டு then sugars also you should check. So இது வந்து ரொம்ப பேசிக். ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக செமன் டெஸ்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இஃப் இஸ் a smoker or a alcohol or whatever, செமன் டெஸ்ட் இஸ் a must. என்னெல்லாம் ட்ரை பண்ணி எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி IVF அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கன்சிடர் பண்ணலாம் as a couple? Okay, so if they are married and they have tried for pregnancy without protection, condom எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் 1 year ட்ரை பண்ணியிருக்காங்க, and they have not able to get pregnant, then it's high time you go visit your gynecologist. But if you are older age group of 30 and above, and even if it is 6 months that you have tried without protection, go and visit the gynecologist. Perfect. ஓகே, ஸோ இப்போ வந்து IUI அண்ட் IVF இதோட 2 டிஃப்ரென்ஸ் என்ன, இது ப்ரொசீஜர்ஸ் பற்றி என்ன, அண்ட் யாருக்கு என்ன, இதுங்க ஐயோ கேள்வியா தப்பு இது என்ன, இது என்ன, யாருக்கு எது என்ன, ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க எப்போ IVF வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் IUI அண்ட் IVF? யாருக்கெல்லாம் இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியல, then we do something called tube test. I mean before we plan this, we do tube test. It's called HSG. அது வந்து we inject a dye through the vagina into the cervix and uterus, and we take an X-ray. அந்த 2 டையுமே 2 டியூப்லேயும் வந்துருச்சு, ஸ்பில் இருக்குன்னா then both tubes are working. Naturally you can try. சரி, அவங்க 6 months ட்ரை பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா what is the next stepன்றது தான் பார்ப்போம். இப்போ இந்த IUI, இதுக்கு முன்னாடியே IUI IVF பண்ணணும். யா, ஸோ IUIன்றது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஓகேங்களா, என்னன்னா ஹஸ்பண்டுக்கு செமன் கவுண்ட் புவராக இருக்குது, இல்லை அந்த ஹஸ்பண்டோட செமனில் வந்து சில டெட் ஸ்பம்ஸ் இல்லை, தட் இஸ் லோ மூவ்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு what we suggest is IUI. அவங்களுக்கு வந்து அந்த செமன் எடுத்து அதில் ஸ்பெர்ம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஓடுற ஸ்பெர்ம்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி that we inject it into the patient. Not inject, we just put it into the patient, and
அந்த sperm has to travel and that has to happen naturally. Okay. So basically So inside நம்ம the bypass uterus. பண்றோம். அந்த டியூப் தானா அதை எடுத்து வந்துருது. பட் இவங்க intercourseக்கு பதிலா we are doing this. So இது வந்து IUI. For those patients whom they've tried pregnancy and semen count poor-ஆ இருக்கு, and for those patients whom penetration issues இருக்கு but they are not able to get pregnant. So mostly இந்த male partnersக்கு problem வந்துச்சுன்னா IUI maximum male partner, but also for female partners where அவங்களுக்கு follicles வந்து poor-ஆ grow ஆகுது, we make the follicles we make the follicles grow. So இது வந்து ovulation induction சொல்லுவோம். So அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து அந்த follicles grow ஆக வச்சுட்டு then நம்ம செமனோ வச்சா the higher quality of pregnancy, higher chances of pregnancy. So இதனால 3 to 6 cycles பண்ணலாம். Okay. அதுலயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா then we go for IVF. IVF is in vitro fertilization. That is என்ன நம்ம உடம்புக்குள்ள நடக்குதோ in vitro வெளியே பண்றது தான் IVF. முன்னெல்லாம் வந்து IVF தான் சொல்லுவோம், வேர் நாங்கள் வந்து ஒரு எக் எடுப்போம், அப்புறம் ஸ்பெர்ம் ட்ராப்லெட் வச்சிரும், அவங்களா போய் சேர்ந்துக்கணும். இப்போ நாங்கள் பண்ணுறது ICSI. ICSI, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதில் நாங்கள் வந்து I'll just quickly tell you the procedure where for the female we give them injections, hormones to make the follicles grow. அது வந்து க்ரோ ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே இன்ஜெக்ஷன் கொடுத்து வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அனஸ்தீசியா கொடுத்து we take the eggs out. It's called egg pickup. அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து வச்சுருவோம். தென் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து நல்ல ஸ்பெர்ம் மட்டும் சூஸ் பண்ணி we have 2 needles. One will pick up the sperm and it will inject into the egg. So this is அது வரைக்கும் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு we keep it in the incubator. அதுவா embryo ஃபார்ம் ஆகணும். So this is ICSI. So this is for patients, of course, higher age group, failed IUI, and then those who have got poor AMH, endometriosis இருக்கிறவங்களுக்கு, severe PCOS இருக்கிறவங்களுக்கு, who have failed the natural and IUI method. இவங்களுக்கு எல்லாருக்குமே we do IVF. செம்ம எக்ஸ்பிளனேஷன் ஜி. எனக்கு ஒரு அனாட்டமி கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. Sorry, it was really good. Okay. Super. So egg freeze பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க வந்து egg freeze ன்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. என்ன ஏஜ் குரூப்ல ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 29-30க்கு மேலே நீங்கள் அந்த எக்கை வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறது அவ்வளோ யூஸ் இல்லை, நீங்கள் 20ஸ்லேயே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். So egg freezing, now it's very famous, no, egg freezing, because celebrities started doing it. ஆமா, ஏன்னா 90s kids already 30 வந்தாச்சு, இப்போதான் அந்த டேர்ம் எங்களுக்கு தெரியுது. கரெக்ட். So ideally your 20s is the best age for egg freezing. ஓகேங்களா? இப்போ எக் ஃப்ரீசிங்னா வந்து சும்மா போய் நம்ம எக் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துடலாம், அப்படி கிடையாது. இதுலேயும் உங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். வில் மேக் த ஃபாலிகல்ஸ் க்ரோ அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அனஸ்தீசியா கொடுத்து அந்த எக்ஸை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஏர்லியராக ஏன் பண்ணணும்னா அந்த 20ஸ்ல தான் யுவர் எக் குவாலிட்டி இஸ் பெட்டர். அந்த ஃப்ரீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டீஃப்ரீஸ் பண்ணும்போது த சக்ஸஸ் ரேட், இப்போ எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணுறோம் ஜி, எக்கோ ஃப்ரீஸ் பண்ணுறோம். இப்போ டீஃப்ரீஸ் பண்ணுறோம்ல, எம்ப்ரியோ வில் நாட் டை. எம்ப்ரியோ டீஃப்ரீஸ் பண்ணி வி ட்ரான்ஸ்ஃபர் இட் ஃபார் ப்ரெக்னன்சி. பட் எக்கு வந்து இப்போ ஒரு 10 எக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். டீஃப்ரீஸ் பண்ணும்போது சர்வைவல் வில் பி ஒன்லி 50 to 60%. எல்லாமே வந்து வில் நாட் பி யா. ஸோ எக் ஃப்ரீசிங்க்கு வந்து ஏர்லி 20s இஸ் பெட்டர். ஐ மீன் 20s இஸ் பெட்டர். 29-30 பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் AMH வேல்யூ. AMH நல்லா இருக்கு, நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்குன்னா எக்கை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் அந்த ஏஜ் தான் வராங்க, 27, 28, 29 அப்படி தான் வராங்க. அண்ட் தே ஆர் சேயிங் நான் 35க்கு அப்புறம் தான் ஐ வில் பிகம் ப்ரெக்னென்ட். பட் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னதான் எக் டீஃப்ரீஸ் பண்ணியும் அந்த சர்வைவல் ரேட் நல்லாவும் இருந்தாலும் பட் அவங்க பாடி அதுக்கு your uterus should be good to accept it. So but then they are scared. இது வந்து ஸோ they ask இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தானே டாக்டர், அப்போ எங்களுக்கு எக். ஸோ ஆக்சுவலாக அது இன்சூரன்ஸ் பாலிசி கிடையாது, அது ஒரு சேஃப்டி ஃபேக்டர் இருக்குது. பட் தட்ஸ் நாட் கோட் ப்ராமிஸ் யூ whatever it is in future. நீங்க சொல்ற மாதிரி யூட்ரஸ் வந்து அன்ஹெல்தியா இருக்கலாம், நீங்க கேரி பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க, இருக்கலாம். கரெக்ட். So egg freezing is a great option if you are planning for a later pregnancy. Super. ஸோ இப்போ இந்த IVF IUIல எடுக்கிறோம்ல, ஸோ அந்த டைமில் அந்த ப்ராசஸில் நீங்கள் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன், ஸ்டெராய்ட்ஸ், டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, இதனால வெயிட் போடுமா?
ஸோ தி ஆன்சர் இஸ் அ வெரி டைரக்ட் எஸ். Okay. ஆமாம். ஸோ அதனால ஒரு ப்ளோட்டிங் இருக்கும். வெயிட் போடுறது வெயிட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ளோட்டிங். பிகாஸ் த ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன் வில் மேக் யூ ஃபீல் தட் வே. யூ மைட் ஃபீல் bloated. பட் a lot of patients are very active before planning all this. அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மி. ஆமாம்மா. they are very tolerant actually. So basically அவங்க நல்லா ஃபிட்டா இருக்காங்க, பேசிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்கிற பர்சன்ஸ் they can tolerate this better. Yeah, they can tolerate it better. But of course side effects will be there. சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் வாங்க நான் உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணி குழந்தை தரேன்னு சொன்னாங்கன்னா அது மார்க்கெட்டிங் கிமிக் தான். இது they have to know, they have to go through hormones. பட் அது அந்த ஒரு 15 days தான். 15 days தான். ஓகே, நாட் ஃபார் a long அது முடிச்சு. ஆமாம். பிகாஸ் அதுக்கப்புறம் எக்கை எடுத்துட்டு எம்ப்ரியோ ரெடி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீசிங்க்குலாம் we don't give hormones. I mean எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு we don't give hormones. பட் அந்த 15 daysன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அது லாங் டர்மா அந்த வெயிட் கெயின் இருந்துட்டே இருக்குமா no matter what you do? No. Once they get the next period cycle, it will start reducing. Okay, but then I think people are just thinking, assuming that I know அது வந்து ஒரு ஐயோ ஹார்மோன் இன்ஜெக்ஷனா அப்படின்னு இல்ல. the fact is நான் எங்க பாக்கும்போது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எப்பயோ போட்டிருப்பாங்க. 5-6 years ஆயிருக்கும், குண்டாயிட்டாங்க, ஆல்ரெடி ஒபீஸாக இருக்காங்க. பட் ஆனால் சொல்லும் போது என்னமோ நான் குழந்தை பெற்றுக்கும் போது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு நீங்கள் 15 days ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. இது வந்து பேக் பெயின் சொல்லிட்டு ஒரு சிசேரியன் ஆகி 10 வருஷம் கழிச்சு வந்தோன்னே எனக்கு சிசேரியன் போது முதுகுல ஊசி போட்டாங்க, அதனால எனக்கு பேக் பெயின் வந்துச்சு. லைக் தட் ஐ ஃபீல் சோ சேட் ஃபார் देम. நான் சொல்றேன் அது ஒரு வருஷத்தோட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீங்க ஓவர் இட் பண்ணிருக்கீங்க. கண்டினியூஸா ஐவிஎஃப் பண்ணவங்க கூட அந்த எஃபெக்ட் இருக்கலாம். பட் அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி பல வருடம் கழிச்சுலாம் வந்து வராது இல்ல சார். I wanted to break that myth. அவங்க நம்ம ஓவர் ஈட் பண்ணிருப்பாங்க, நிறைய ரொம்ப செடென்டரியா இருந்திருப்பாங்க, அதனால சேர்ந்த வெயிட்டா தான் இருக்கும். கரெக்டா. அதே மாதிரி இந்த சர்ஜரி பண்ண பிறகு சர்ஜரி பண்ணனால வெயிட் போட்டுருச்சு. சர்ஜரிக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ கர்ப்பப்பை ரிமூவ் பண்ற ஆபரேஷன்ல ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டு அப்புறமாவும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கூட அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. தென் ஐ கான்ட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஒரு மித்தாவே போயிடுச்சு. சி செக்ஷன்னா வெயிட் போடும், ஸ்பைனல் அந்த இன்ஜெக்ஷன் போட்டா பேக் பெயின் இருக்கும். நான் 2 சி செக்ஷன். See look how fit you are. Yeah, I'm still doing strength training because patients சொல்லுவாங்க டாக்டர் சி செக்ஷன் ஆயிடுச்சு, நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணா தையல் பிரிஞ்சிருமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. You have 6 months after that start your workout, control your food, எல்லாமே இருக்கு. Normal delivery 6 weeksங்க, cesarean 8 weeks. Start your toning exercises. Super. Then 4 months later you start your strengthening exercises. சிம்பிளா முடிச்சிட்டீங்க வேற லெவல்ல. சோ நிறைய மித் நீங்க ரெண்டு லைன்ல பிரேக் பண்ணிட்டீங்க, தெரியுதா அது உங்களுக்கு? ஆமால பேக் பெயின் இருக்கு, அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த क्वेश्चंस லாஸ்டா கேட்டேன். இது போட்டா வெயிட் போடுமா, எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். பட் you only told 15 days. அதுக்கப்புறமா anybody can get back. Yeah, and once they get their next period cycle, then it's going to become normalized. ஸோ நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் நிறைய ரீல்ஸ்லையும் சரி என்கிட்டயும் பர்சனலாகவும் சரி இந்த HPV வேக்சின் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் மை ஷோ. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்கள் ஆடியன்ஸ்க்கு. யா ஷுவர். ஸோ இப்போ வந்து HPV வேக்சின் அப்படின்றது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸோட வேக்சின். இந்த வைரஸ் தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வைரஸஸ் விச் காசஸ் cervical cancer. இந்த cervical cancer is one of the leading causes of cancer death in India. ஸோ இப்போ வந்து கேன்சருக்கு ஏன் ஒன்றும் கண்டுபிடிக்கல ட்ரீட்மெண்ட்டு? கேன்சருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு வேக்சின் இருக்கே, தென் யூ ஷுட் டேக் இட் அப்படின்றது தான். அண்ட் திஸ் வேக்சின் இஸ் கிவன் அட் அ யங்கர் ஏஜ் குரூப். ஐடியல் ஏஜ் வந்து 9 to 15. ஓகே, இட்ஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ். ஆமாம்மா. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா cervical cancer, vaginal cancer, vulval cancer. சில பேருக்குலாம் வந்து இந்த 35க்கு அப்புறம்லாம் வந்து இந்த vaginal warts வரும் அந்த ஏரியாலெல்லாம். வைரல் வாட்ஸ்லாம் வரும் இந்த வல்வல் ஏரியா, அதெல்லாமே இட் வில் ப்ரொடெக்ட். ஆமாம். ஸோ HPV வேக்சின் இஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். பாய்ஸுக்கு வந்து ஏனல் கேன்சர், பீனைல் கேன்சர் எல்லாமே இட் ப்ரொடெக்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கிவன் பிட்வீன் 9 to 15. 2 doses. First dose, second dose 6 months later. அவ்வளோதான் டன். லைஃப் லாங் யூ ஆர் ப்ரொடெக்டட். 15 இயர்ஸ்க்கு மேலே 15 இயர்ஸ்லேருந்து அப் டு 45 யூ கேன் டேக். தட் இஸ் 3 doses. 0 dose, 2 months later second dose, 6 months later third dose. 6 months na from the first dose. So idu vandu is good. But for those who are planning for pregnancy and childbirth, wait, become pregnant, post childbirth take the vaccine. Okay. illana enna ona vaccine edutittu odane when they become pregnant we repeat the vaccine again. Okay. So evlo naal gap irukalam?
ஃபார் த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அந்த வேக்சின் எடுக்கணும்னா எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணலாம்? இல்ல மினிமம் 1 year should be the gap. But if you're planning, you're very clear you're planning for pregnancy, முடிச்சிருங்க. pregnancy முடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சூப்பர். And 45 is the cut off age. அதுக்கு அப்புறம் எடுக்கிறதுல யூஸ் இல்ல. ஓகே. ஸோ செம்மையாக பேசுனீங்க. நிறைய விஷயம் ஐ திங்க் அந்த 1 hourல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி கவர் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளேயா? டெஃபினெட்லி. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஃபிசியோதெரபிஸ்ட்டோ கைனகாலஜிஸ்ட்டோ சேர்ந்து ஒர்க் பண்ணால் போஸ்ட்பார்ட்டம் செக்ஷுவல் ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட்பார்ட்டம் ரிகவரி ப்ரோக்ராமில் இருக்கட்டும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளோட லேடிஸ்க்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பர். ஸோ ஃபிசியோதெரப்பி, ஐ திங்க் த மீனிங் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, யூஆர் ஒன் ஆஃப் த first persons especially in South India who changed the meaning of physiotherapy. அது ஆல்ரெடி இருந்திருக்கலாம், பட் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் அதை மாற்றினீங்க. ஓ ஃபிசியோதெரபிஸ்டா அப்படின்னு இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்ட் எஸ் அப்படின்னு you have created that niche-ல. That's amazing because அதுக்கு முன்னாடியும் நாங்களும் ஃபிசியோதெரபிஸ்ட் நம்பி தான் இருக்கோம். நாங்கள் உட்காந்து இப்போ செக்ஷுவல் ஹெல்த்துக்கு how much I need my physiotherapist specialized in sexual health to help me out. I can do the treatment, yes, but அந்த exercises கரெக்டாக ப்ரொஃபஷ்னல் அவங்க தான் they teach and that gives a improvement. யூரினரி இன்கான்டினன்ஸ் சுமையா நம்மளே எவ்வளோ பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிட்டோம் இல்லை? ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் கைனகாலஜிஸ்ட் காம்பினேஷன் ஒரு செம்ம காம்பினேஷன் இல்லை? ஆமாம், அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க்ஸ் ஃபார் அ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அண்ட் ஐ திங்க் அது அப்படி மாறி வருதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னமும் இட்ஸ் சேஞ்சிங் அ லாட் நவ். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்னா அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்னா வெறும் இந்த அடிப்பட்டா போய் இந்த ஐஎஃப்டி வைக்கிறது, சும்மா இந்த மூட்டு வலிக்கு போய் வைக்கிறது, அதுக்கு மட்டுமே கிடையாது. ஓவரால் தே ஹாவ் அ ரோல். அண்ட் ஃபார் அஸ் கைனகாலஜிஸ்ட் பாருங்க, நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு மைக்கெல்லாம் போட்டு so for us gynecologists we need physiotherapists. We need the help of physiotherapists for a sustained improvement in our patients' issues. Yes, so adu vandu starting from pregnancy tone, then post delivery, childbirth, post childbirth, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹெல்த்து, யூரினரி இன்கான்டினன்ஸ், மெனபாசல், போஸ்ட் மெனபாசல், எல்லாத்துக்குமே ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாத்துக்குமே. என்னன்னா நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குமே இந்த விமென்ஸ் ஹெல்த் ஓரியன்டாக நிறைய பேர் இல்லை. பட் பேசிக்காக தே ஆர் ஒன்லி ட்ரைனிங் தெம் ஃபார் பெல்விக் ஃப்ளோர் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் திஸ் கம்யூனிட்டி இஸ் க்ரோயிங். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தாண்டி விமென்ஸுக்குன்ட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஐ பிகம் வெரி எமோஷனல் இட் கம்ஸ் டு விமென் அண்ட் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா. அப்பார்ட் ஃப்ரம் த பெயின் மேனேஜ்மெண்ட் எனக்கு என்னமோ அது ஒரு பயங்கர அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டே இன் அண்ட் அவுட் ஐ see people, I consult them. எனக்கு சைக்காலஜிக்கலா ரொம்ப எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ல. இப்போ உங்கள மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இந்த செக்ஷுவல் ஹெல்த்லாம் வந்து அவங்க வந்து they'll be so comfortable. எனக்கு பெயின் ரெடியூஸ் பண்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனை தாண்டி இதுவும் ஒரு ரீபர்த் மாதிரி அவங்களுக்கு ஆகுது. அது ஒரு நெக்ஸ்ட் லைஃப் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. and நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது பாருங்க, ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் இதுல இருக்குன்றது they don't understand. That's why I started this podcast. lot of patients also ask me, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கீங்க, எதுக்கு எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்புறீங்க, எதுக்கு அந்த கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்டினேட்டல் போஸ்ட்நேட்டல் எக்ஸசைசஸ் ஓட அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியல. அது யார் கொடுப்பாங்கன்னா they are thinking it's another instructor. ஃபிசியோ படிச்சது தான் அதுலயுமே கைனகாலஜிஸ்ட் இருக்கு. and they will only know எங்க உங்க பெயின் பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி cervical issues இருக்குன்னா எந்த எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னா you are in a safer space. and you know what, உங்கள மாதிரி நிறைய கைனகாலஜிஸ்ட் எங்களுக்கு அந்த லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் கொடுக்கறதே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த அவேர்னஸ் கூட கிரியேட் பண்றது இல்லை. ஸோ ஐ திங்க் ஈவன் கைனகாலஜிஸ்ட் அவங்களும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாதான் நம்ம லேடிஸ்க்கு தெரிய வரும் அதோட இம்பார்ட்டன்ஸ். வெறும் வந்து சைல்ட் பர்த்க்கு அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா அனுப்பிச்சிடுறாங்க நிறைய பேர். அது ஒரு வார்த்தை வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியாயிடும், டயஸ்டைஸ் ரெக்டை உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க எஜுகேட் பண்ணியிருந்தாங்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் ஃபிசியோ கம்யூனிட்டியோ சொல்கிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஃபீல்ட்ஸும் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒன் வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் கூகுளிங் அண்ட் தென் ரிசர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க கன்ஃபார்மா. ஆனால் அதுதான் நான் எல்லா ஃபீல்ட்ஸ் ஆஃப் டாக்டர் கிட்டயோ ஐ சஜஸ்ட். no, it is changing now. I feel it is changing now and it will change. நீங்க சொன்ன மாதிரி இந்த this community is actually growing. This physio gyno combination யாரையோ டிகிரேட் பண்ணாம எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணும்போது உங்க ஏரியால நீங்க ப்ரொஃபஷனல், நம்ம இதுல ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான். and what நீங்க சொன்ன அந்த one point is in my mind, that community has to grow. physio gyno, it's not just me and you. wow. physio
கை ஃபிசியோ என்ன கம்பி கும்பா கும்பா கம்பா அப்படின்னு இருக்குல்ல அன்னியன் படத்தில் இருக்கிற மாதிரி. எனிவேஸ் we are going to start up a lot of things for our beautiful ladies. So இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து இன்கான்டினன்ஸ் மந்த், ஜூன் மந்த் அப்படின்ற போது we are going to come up with a lot of free consultations, camps and workshops. எல்லாமே நம்ம லேடிஸ்க்காக நாம வந்து நிறைய விஷயம் பிளான் a lot of things. yes yeah. ஸோ உங்களுக்கு யூரின் லீக்கேஜ் இருக்குது, இல்லை உங்களுக்கு யூரின் லீக்கேஜ் தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்கன்னா அப்படியே அமுச்சு விடுங்க, வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பிரச்சனைன்னு. உங்களோட பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து ட்ரைங் ஃபார் ப்ரெக்னன்சி, எஸ் வி ஆர் இன் ப்ரீநேட்டல், போஸ்ட்நேட்டல், போஸ்ட்பார்டம் ரிகவரி, உங்களுக்கு காஸ்மெட்டிக்காக ஏதாவது பண்ணணும்னாலுமே ஏஸ்தட்டிக்காக பண்ணணும்னாலுமே எவ்ரி திங் ஸோ திஸ் ஜட்மெண்டலே இல்லை, நோ ஜட்மெண்ட் ஜோன். யூ கேன் கம் ஹியர் அண்ட் நோபடி இஸ் கோனா ஜட்ஜ் யூ. எஸ். So yeah, thank you so much. It was an amazing podcast. இந்த கிளினிக்கில் ஃபர்ஸ்ட் உங்களை நான் கூப்பிட்டு எனக்கு பிடிச்ச டாபிக், எனக்கு பிடிச்ச ஒரு கிரியேட்டரோட ஒரு டாக்டரோட பண்ணுறது வந்து ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் அண்ட் ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் as well. So thank you so much Dr. Sharanya. அடுத்த டான்ஸில் மீட் பண்ணலாம். Thanks to you also. Thanks for inviting me. It was a pleasure for me to come and talk about this. This is great what you're doing. Super. Yes, thank you so much. Thank you. ஆஹா அதெல்லாம் சொல்லக்கூடாதா? ஆமா, ஐயோ பை அதெல்லாம் ஓகே ஸ்டார்ட் சார். ஸோ எங்களுக்காக வந்து கடைசியா நீங்க ஆமா ஆஹா வித் சுமையா வந்து அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே என்ன சொல்லுங்க இந்த ஆஹா வித் சுமையா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்றேன், நீங்க டப் பண்ணுங்க. சொல்லுங்க ஜி. ஓகே गाइस, ஸோ ஆஹா வித் சுமையாவோட பாட்காஸ்ட்டை வந்து நீங்க ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே गाइस, ஸோ இனிமேல் இனிமேல் இதுலையா கைஸ் ஆஹா வித் சுமையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ் ஆலும் இந்த ஓகே கட். ஓகே பை பை. ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான இன்டோர் பிளான்ட், ஒரிஜினல் பிளான்ட் தான். ஸோ நீங்கள் நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு புது லைஃப் கொடுத்த மாதிரி இதுக்கும் ஒரு லைஃப் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.